உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்வதற்கு போக்குவரத்து காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கா? இது தொடர்பாக கல்கத்தா உயர்நீதிமன்றம் சுப்ரங்சு பண்டா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதிலே நான் வாகனத்தை வேகமாக ஓட்டினேன் என்று சொல்லி போக்குவரத்து காவல்துறையினர் ஓட்டுநர் உரிமத்தை என்னிடமிருந்து பறிமுதல் செய்துவிட்டனர், அதனை மீட்டுத்தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் ஒரு குடிமகனின் ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்யவோ, இடைநிறுத்தவோ அல்லது அதனை ரத்து செய்யவோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 206 கீழாக ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்வதற்கு போக்குவரத்து காவல்துறைக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட அந்த சட்டத்தின் பிரிவு 19 கீழாக அந்த ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவோ, பறிமுதல் செய்யவோ, அதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவோ அதனை போக்குவரத்து காவல்துறையினர் தகுந்த உரிம அதிகாரியிடம் அனுப்ப வேண்டும். அதாவது அந்த ஓட்டுநர் உரிமத்தை யார் வழங்கினாரோ அந்த அதிகாரியிடம் அவர்கள் அனுப்பி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது நீதிமன்றத்திற்கு அந்த ஓட்டுநர் உரிமத்தை அனுப்பி அந்த வாகன ஓட்டி குற்றம் செய்திருந்தால், அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தால் அந்த நடவடிக்கையை நீதிமன்றமானது எடுக்க வேண்டும். போக்குவரத்து காவல்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.